நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் ஜான்சி நகர்ல அவரோட சித்தி பையன் பாம்பு வருது போகுது யாரையும் ஒன்றும் சரி நல்லபடியா சாமி பாம்பு அப்படின்னா சாமி பாம்பா தான் இருக்கு. வேற மாதிரி என்ன பேய் நடமாட்டாத மாதிரி என்ன குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது தாத்தா. என்ன பண்றதுனே தெரியல, எப்படிதான் நிம்மதியா இருக்கிறது. அதான் நான் மந்திரம் சொல்றேன். மந்திரமா? மந்திரம் சொன்னா நிம்மதியா இருக்கலாம். என்ன மந்திரம்? அது சொல்லி சொல்லி ஒரே 2 நிமிஷத்துலேயே ஒன்று மனசு மாறி அப்படின்னா சொல்றாரு காக்கா பயந்து போய் நம்ம செஞ்சு தப்பு செஞ்சு காக்கா பயந்து போய் நின்று தெரியாதனமா நான் வாங்கி கேளுனா காக்கா பயந்து நின்றுது. இங்கதான் தாத்தா இது சும்மா வந்தோம், கோயிலுக்கு வந்தோம். அது நம்ம பஸ் ஸ்டாண்டு தான் ஜான்சி நகர்ல அவரோட சித்தி பையன் பாத்துலையா பானிபூரி கடை வச்சுக்கிறாரு. நான் பார்த்தேன் ஜான்சி நகையா சில நான் எங்க கீழே கேள்வி அந்த அங்கதான் மரகணமே மாறி போயிடுச்சா? ஆமா ஆமா தெரியுது. சும்மா அப்படியே வந்தேன் சாமி கும்பிட்டாடி போலான்ட்டு. எங்க மாமாக்கு புக்கர்டிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. சரி அதனால அப்படியே ஒரு பூஜை மாதிரி ஒண்ணு போட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். போ வா வந்து போயிருந்தீங்க. சரி என் தம்பி தான் அவன் கூட போன தம்பி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஃபுல்லா காடா இருக்குது இங்க. ஏன்னா பாம்புக்கு என்ன இருக்குமா? பாம்புலாம் இருக்குது, வருது போகுது. பாம்பு அதான் யாருக்கு ஒன்றும் எதுவும் செய்யல, நல்லபடியா இருக்காங்க. வர்றவங்க நல்லா தான் இருக்காங்க. பாம்பு வருது போகுது யாரையும் ஒன்றும் சரி நல்லபடியா இருக்காங்க. சாமி பாம்பு அப்படின்னா சாமி பாம்பா தான். கோயிலுக்கு வரேங்க, பரவாயில்லைங்க. நான் கோயில் வந்து எனக்கு மனசு திருப்தி ஆகுது. அடிக்கடி மெட்ராஸ்ல வராங்களா? அப்படிங்களா? ஆமா. இவரு இங்க ஒரு வாட்டி வந்தாருமா, கேள்விப்பட்டேன். உண்மையா? ஷான் மைக்கேல் வராங்களா? பெரிய சாமி எல்லாம் வராங்க. ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்கிற ஷான் மைக்கேல் வந்து இங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு. ஆமா. ஹெச்பிகேன்னு கூடுவாங்க அவரை. கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நல்ல விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது தாத்தா. இது நான் போய் சொல்ல மாட்டேன். தெரியும் தாத்தா. அதுதான் ஷான் மைக்கேல பாத்துக்கிறீங்க வந்து சொல்றீங்களே, இதுல இருந்தே தெரியல. நீங்க ஏன் போய் சொல்ல போறீங்க? குடும்பத்துல அடிக்கடி சண்டை வருது தாத்தா. என்ன பண்றதுனே தெரியல, எப்படிதான் நிம்மதியா இருக்கிறது. அதான் நான் மந்திரம் சொல்றேன். மந்திரமா? மந்திரம் சொன்னா நிம்மதியா இருக்கலாம். என்ன மந்திரம்? அது சொல்லி சொல்லி ஒரே 2 நிமிஷத்துலேயே ஒன்று மனசு மாறி. என்ன மாறிடா? என்ன மந்திரம் சொல்லுங்க. நம்பிக்கைன்னா நீ அது நான் சொல்ல சாச்சா அப்படிலாம் கிடையாது. நீங்க சொல்லுங்க என்ன மந்திரம்? நமோ அரியந்தானம், நமோ சித்தானம், நமோ ஹைரியானம், நமோ உவத்யானம், நமோ லோய சவ்வ சாவனம். சாவனமா? சாவனம் சவ்வனம் சவனம் இல்ல. சரி சரி சரி. ஹிந்தி நான் சொல்றது. சரி சரி. ஒன்றும் புரியாது. ஓகே புரியுது புரியுது. நம்ம ஏசோ பஞ்ச நமக்காரோ செவ்வ பாவனா ஏசுலாம் சொல்றீங்க. அது மாதிரி அந்த புக்ல எழுதிக்கிறான். இதெல்லாம் வந்து சொன்னா சண்டை வராது குடும்பத்துல. குடும்பத்துல சண்டை வராது. நமக்காரோ செவ்வ பாவநாசனம் மங்களானெங்கும் சர்வேஷம் படும் அவை மங்களம். சேடுங்கிட்ட போய் சொல்லிப்பார். நீ சேடா பண்ணி கேப்பா ஒண்ணு. இதுல நிறைய பேர் கேட்பாங்க ஆல்ரெடி. ஆமா. சேடா சேடா சொன்னா சேடு வெள்ளையா கிரேப்பா, அழகா சேடு மாதிரி கிரேப்பா. சேட்டுக்கு தான் சொல்லுவாங்க. சேட்டு சாமி அது. சேட்டு சாமி நான் கேட்கல. குடும்பத்துல சண்டை வராம இருக்குது. அதுதான் சொன்னாவே எல்லாமே பிரச்சனை சரியாயிடும் உனக்கு. அப்படிங்களா? பணம் சேரும், காசு சேரும், சொந்த பந்தாரம். சொந்த பந்தாரமா? பகவானுடைய அருள் அது. அப்படிங்களா? நைட்ல குழந்தை தூங்காம இருக்கிறான், அதுக்கு அவனை தூங்க வைக்கிறதுக்கு என்ன மந்திரம் சொல்லுங்க. 2 கோடி தரேன், 2 கோடி தரேன். எனக்கு திருடி வந்து கூட 2 கோடி தரேன். இல்ல இல்ல சத்தியமா சொல்றேன். தூங்காம இருக்கு. அதாவது என் பையன் செக் தூங்காம இருக்குதுன்ற தூங்கணும். மந்திரம் சொன்ன உடனே தூங்கணும். ஆமா ஆமா. அவங்க என்ன பண்ணுவேன், நம்ம ஒரு நம்ம மணி வச்சு இதை சொன்னா மணி மணி இல்லை கைத்து போடுற மணி, வெள்ளை மணி இல்லை. ஆமா. அந்த மணி 108 மணி இருக்காதுல்ல. அதை வச்சு நான் சொன்னா குழந்தை தூங்கிடுவான். ஒரு மணி யார் குழந்தை தூங்கிடுவான். நம்ம சித்தனை ஒரு அருள் சொல்லிக்கிட்டே குழந்தானே தூங்கிடுவான். அது போதும். அருள் வருமா? அருள் வருமா? அருள் சக்தி இருக்குதுல்ல. அது போதும் ஆண்டவா. நான் ஒன்று இவெல்லாம் நான் இந்த என் மனசு புரியுது புரியுது. நீங்க உங்க மனசார தான் பேசுறீங்க. நல்லா உங்களை பார்த்ததுல எனக்கு சரியான பலன் கிடைச்சிச்சு. நம்ம நினைக்கிறோம். புரியுது புரியுது. அது போல சூரிய பகவான் பலன் கிடைச்சிச்சு. அததான் சூரிய பகவான் மேல சத்தியமா என்னதான் நடந்தது. இப்ப பிரயோஜனமான விஷயம் நடந்தது. என் பையன் வந்து தூங்க மாட்டானுங்க. 2 பேரும் பசங்க பசங்க கண்ணை ரெட்டு ஆக்கிட்டு தான் தூங்குவானுங்க காலைல வரைக்கும். அவங்களுக்கு ஒரு வந்து பாரு சொல்லு. என் பேர் என் போன் நம்பர் கூட நம்பர் வச்சிருக்கீங்களா? என் தம்பியாண்ட இருக்குது என் நம்பர். சீக்கிரம் கிளம்பி தம்பி கிருஷ்ணதாவன் நைட்டு குட்டி சாத்தம் வருமா? இங்கேயா? அம்மா
என்ன ஐயா சொல்றீங்க? ஆமா சொல்றேங்க. என்ன விளையாடுறீங்களா? நான் யாருமே இங்கே நைட்டு இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க எல்லாம். குட்டி சத்தம் வருமா? ஆமா. என்ன பண்ண வந்து ஏன் பண்ண அவங்களுக்கு நல்ல காரமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, கெட்ட காரமாக இருந்தால் ஏதோ பிடிச்சி எங்கே தான் போனீங்க தான் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நேற்று கூட ஒரு குட்டி சத்தம் வந்த ஐயா, அங்கே பொங்கல் வச்சிருந்தது ஐயா. இல்லையா நான் பார்க்கலையா? தாத்தன் சில குட்டி கண்டி சத்தம் என்ன கலர்ல இருக்கும் குட்டி சத்தம்? சில கண்ணுக்கு தெரியாது. நீங்க பாப்பீங்களா? நாங்கள் எங்கே பார்க்க, நானே தான் போயிருந்தேன், போய் வீட்டுக்கு போயிருந்தேன். நேற்று கூட ஸ்ப்ளெண்டர் பைக்ல ஒரு 2 குட்டி சத்தம் பார்த்தேன் நான். குட்டி சத்தானா இல்லை என்ன சத்தான்னு தெரியலையே. சரி நான் வந்து நான் கிளம்புறேன். வேஸ்ட் பழகுதுனாலும் என்ன பகவான் ஏதுனா பாரு, அது நடக்கும். பேயே வந்து மெச்சாக ஒன்றும் பண்ணாது, அசுக்காது. பகவான் ஏதுறான் பாரு, பிரம்மன். ஐயா சரி சிங்கம்லாம் வருமா இங்க? வரும். சிங்கமா வரும். கண்ணு தெரியாது யாருக்கும். சிங்கம் வர கண்ணுக்கு தெரியாது. தெரியாது. நரிக்கு மரகாந்தத்துல எங்க? ஐயா எனக்கு என் பையன் ஊர்ல பசங்க நானே எவ்வளவு தேவலாம் நான் பாக்குறேன் ஐயா. வெறி கிளம்புற மாதிரி இது. கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. எப்படிலாம் வந்து பார் அடுத்த வாட்டியா? அப்ப ஐயா இருந்தாலும் சொன்ன நல்லதா இருந்தது, நல்லதே சொல்றது. பரவாயில்ல நினைப்பேன். நல்லதா அது கெட்டதாது அந்த எதுமன பகவான் ஏதுனா பாரு, அது நடக்க. பிரம்மா காக்கா யார் தெரியுமா? காக்கா இந்திரனுக்குள்ள காக்கா ராமேந்திர இந்திரனுக்குள்ள யார் தெரியுமா? காக்கா சுந்தரகண்டம் 5 பொண்ணு கொடுத்துருந்த பச்சை சுந்தரகண்டம். ஐந்தன் என்பது இந்திரனுடைய புள்ள ஐந்தன், இந்திரனுடைய மகன் ஐந்தன். அந்த பேர் ஐந்தன். ஏன் ஐந்தன் பேர் வச்சேன்? திருக்குடா மலையில் சீதை கூட பட்டுட்டு இருந்தாங்க, தூங்கி இருந்தாங்க. ராமர் சீதை மேலே தலை வச்சு தூங்கி கொண்டு இருக்கக்குள்ள இந்த காகமா ஐந்தனுடைய குமரை காகமா மாறி காலை குரலை குத்தி ரத்தம் பெற்றுட்டான். ராமர் கண்ணீத்தை பார்த்த போது ராமர் கண்ணீர் பார்த்த போது சீதையே எனக்கு பிடிக்காத எந்த கைவன் செய்யணும்னு கேட்டார். ராமர் சீதை கேட்டார். அப்போ என்ன சொன்னார் ராமர்? காக்கா பயந்து போய் நம்ம செஞ்சு தம்பி செஞ்சு காக்கா பயந்து தெரியாதனமா நான் வாயை கேள்வினா காக்கா பயந்து நின்று அப்போ ஒரு புள்ளை எடுத்து தைரியமாக